கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல சனி பகவான் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து என்னன்னா, இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால கடந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தினால ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கோம். இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, சனி பகவான் தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த 11ல சஞ்சரிக்கிற சனி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு செய்வதற்கு காத்திருக்கிறார். ஏன்னா உங்களுடைய ராசிநாதரான சுக்கிரனோட பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து ஒரு நட்பு கிரகம். ஆக நிச்சயம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியில உங்களுக்கு நடக்க போகிறது. அதாவது கடந்த காலத்துல உங்களுக்கு உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். தற்போது இந்த அங்கீகாரம் எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப கிடைக்க போகிறது. அதாவது நீங்க எந்த அளவுக்கு வந்து இப்ப நீங்க உழைப்புல ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி பணம் கிடைக்க போகிறது. இந்த பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால விவசாயத்தின் மூலம் பாத்தீங்கன்னா வருமானங்கள் பெருக்கெடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கால்நடைகள் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் நிச்சயம் பெருக்கெடுத்து வரும். அதே மாதிரி உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தனா உங்களுடைய செயல்பாடுகள் அதே மாதிரி உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத வந்து பிள்ளைகள் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நிச்சயம் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிவந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து திரும்ப உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. காதல்ல பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய காதல்ல வந்து என்னன்னா சக்சஸ் ஆகிறது மூலம் பாத்தீங்கன்னா திருமணத்தில் சில பேருக்கு முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா தற்போது குரு பகவான் வேற பாத்தீங்கன்னா 2ல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உங்களுடைய காதல் வந்து சக்சஸ் ஆகி திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒரு முடிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியாயம் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கவலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் இருக்கிறது. ஆனா எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரியோட பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்களை செல்வதை முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இரவு நேரங்களில் வண்டி வாகனங்களை செல்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்து வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா இனிமேல் ஏற்பட போகாது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 8ல விழுகிறதுனால இனிமேல் உங்களுடைய செலவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்கும். அதனால இந்த சனி பகவான் 11ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு அதிக அளவு நன்மைகளை செய்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது.